சார், நான் கொடுக்கிறது என்னோட மருமகளோட நம்பர். நீங்க போன் பண்ணி பேசலாம். அதையும் பாத்துரலாம். இந்த கால் அட்டன் பண்றது உன் மருமக பொண்ணா இல்ல உன் கொள்ள கோஷ்டியை சேர்ந்த இன்னொருத்தியான்னு? இந்தாங்க பரிமளா ஆண்டி. இந்தாங்க தேங்க்யூமா. இந்தாங்க ஆண்டி. தேங்க்யூ பவி. அக்கா பவி, உங்க அத்தை இன்னைக்கு ஃபங்க்ஷனை செம்ம கிராண்டா பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ்க்கா. நம்பர் சொல்லு. 9786. Hey Shweta, many more happy returns of the day. Thank you Santosh, thank you. Shweta, நீ அந்த கேக்க வெட்டு. வெட்டு. உன் மருமக பொண்ணு போன் எடுக்க மாட்டேங்கிறா. தயவு செஞ்சு இன்னொரு தடவை பண்ணுங்க சார். அவ ஏதாவது வேலையா இருப்பா. நிச்சயமா போன் எடுப்பா. பண்ணுங்க சார். இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க சார். பண்ணுங்க சார். Happy birthday dear Shweta. உன் மருமகன்னு ஒருத்திய சொன்னல, உன் பார்ட்னர், அவ போனே எடுக்க மாட்டேங்கிறா. ரொம்ப பிஸியா இருக்கா போல. சார், அந்த போனை என்கிட்ட கொடுங்க சார். நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன் சார். என்னோட பவி போன் எடுக்காம இருக்க மாட்டா. என்ன பிரச்சனைன்னு தெரியல. நான் பேசுறேன். அந்த போனை தயவு செஞ்சு கொடுங்க சார். ப்ளீஸ் சார், ஒரே ஒரு தடவை போனை கொடுங்க சார். என்னாச்சு? உன் பார்ட்னர் போன் எடுக்க மாட்டேங்கிறாளா? நீ மாட்டிக்கிட்ட விஷயம் தெரிஞ்சு அவ கம்பி நீட்டிட்டா. இத கெஸ் பண்றது எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா? சார், வேண்டாம் சார். தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. என்னோட கெட்ட நேரம் இப்படிலாம் ஆயிடுச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஏடிஎம்ல கொள்ளை அடிக்கலாம் வரல சார். போதும், நிறுத்துமா. சும்மா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. நீ சொன்ன நம்பருக்கு போன் பண்ணி பார்த்தாச்சு. நீ சொன்ன ஆளு போனை எடுக்க மாட்டேங்கிறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மாட்டின விஷயம் தெரிஞ்சு அவ எஸ்கேப் ஆயிட்டான்னு தானே அர்த்தம். கான்ஸ்டபிள் சார், எல்லா செக் போஸ்டுக்கும் தகவல் கொடுங்க. ஓகே சார். சிட்டில இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் இந்த மெசேஜை ஃபேக்ஸ் பண்ணுங்க. ஓகே சார். சிட்டில இருந்து வெளியில போற லாரி, பஸ், ஆட்டோ, வேணுன்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் தரவா செக் பண்ண சொல்லுங்க. இவங்க கேங்ல இருக்கிற யாரும் தப்பிக்க கூடாது. அந்த போன் நம்பரை முதல்ல ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. எஸ் சார். சார், ஒரே ஒரு தடவை எனக்கு ஒரு ஃபோன் பண்ண முடியுமா சார்? இதே நம்பருக்கு தானே? இல்ல சார், வேற நம்பருக்கு. ஹரிகிருஷ்ணன் சாருக்கு. யாரு ஹரிகிருஷ்ணன்? ஹரிகிருஷ்ணன் சார், உங்களுக்கு தெரியாதா? அவர் ஒரு பெரிய சமையல் கலைஞர். ஹரிகிருஷ்ணன் சார். யாரு? இந்த டிவில வருவாரு, சமையல் ப்ரோகிராம்லாம் பண்ணுவாரு, அவர்தானே? ஆமா ஆமா, அவர்தான். தயவு செஞ்சு அவருக்கு ஒரு ஃபோன் பண்ண முடியுமா? ஏமா, ஒரு நல்ல மனுஷன் பிரபலமா இருந்துடக்கூடாத? உடனே அவங்க பேரை இழுத்து சந்தி சிரிக்க வச்சிருவீங்களே. அந்த ஆளு உனக்கு என்ன தப்பு பண்ணாரு? சார், நம்பாதீங்க. இந்த மாதிரி பாப்புலரா இருக்கவங்கள கேஸ்ல இழுத்து விட்டா நாம தப்பிச்சிடலான்னு இந்த மாதிரி தப்பு கணக்கு போடுது. விட்டுறாதீங்க. என்ன பேசுறீங்க நீங்க? சத்தியமா அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. அவரு என்னோட குடும்ப நண்பர். அவர்கிட்ட என்னோட பேரை சொல்லுங்க சார். அவரு எல்லாமே என்ன பத்தி அவர் உங்ககிட்ட சொல்லிடுவாரு. தயவு செஞ்சு ஒரே ஒரு தடவை எனக்காக அவருக்கு ஒரு ஃபோன் பண்ண முடியுமா சார்? நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் சார். சரி, நம்பர் சொல்லு. நம்பர் எனக்கு தெரியாது சார்.
ஆனா என்னோட பர்ஸ்ல போன் இருக்குல்ல, அந்த போன்ல அவரோட நம்பர் இருக்கு. அவரோட நம்பர் எடுத்து கொடு. அங்கதான். ஓகே, see you மேடி. குட் நைட். தேங்க்யூ ஸோ மச் சார். குட் நைட். காலையில பார்ப்போம். ஹலோ. ஹலோ மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன். ஆமாங்க, நான் தான் பேசுறேன். நீங்க யார் பேசுறீங்க? சார், இந்த டிவில சமையல் ப்ரோக்ராம்லாம் பண்ணுவீங்களா, நீங்க தானே? ஆமாங்க. என் நம்பர் தெரிஞ்சு தானே கூப்பிடுறீங்க. எதுக்கு இப்படி போலீஸ் மாதிரி விசாரணை பண்றீங்க? கேப்பூர் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன் சார். இன்ஸ்பெக்டரா? என்ன விஷயம் சார்? சார், ஏடிஎம்ல கொள்ளடிக்க பார்த்த ஒரு லேடியை நாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அவங்க உங்க பேரை சொல்லி உங்க நம்பரை கொடுத்து உங்களை நல்லா தெரியும்னு சொல்றாங்க. நாங்க இதை நம்பலன்னு வைங்க, இருந்தாலும் உங்ககிட்ட கிராஸ் செக் பண்ணலான்னு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சார், நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? அந்த அம்மா கிட்ட உங்க நம்பர் எப்படி வந்துச்சுன்னு தெரியல சார். எந்த கொள்ளைக்காரங்களும் ஆமா நான் தான் கொள்ளடிச்சுன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அதே தான் இந்த அம்மாவும் சொன்னாலும் சம்பந்தம் இல்லாம உங்க பேரை இந்த கேஸ்ல இழுக்கிறாங்க. இப்ப ஸ்டேஷன்ல என்கிட்ட சொன்ன இதே விஷயத்த நாளை கோர்ட்ல சொன்னாங்கன்னா உங்க பேரு பேப்பர்ல வந்துடும். அனாவசியமா உங்களை கோர்ட்டுக்கு இழுக்க வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். அந்த அம்மா பேரு லட்சுமி. என்னது? லக்ஷ்மியா? வேளச்சேரியில சினேகா அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதா சொல்றாங்க. ஓ மை காட், என்ன சார் பேசுறீங்க? லக்ஷ்மி மேடம் எப்படி ஸ்டேஷனுக்கு வந்தாங்க? நீங்க சொல்ற ஏடிஎம் கொள்ளைக்கும் லக்ஷ்மி மேடம்க்கு என்ன சம்பந்தம்? அதை விடுங்க சார், அவங்கள உங்களுக்கு தெரியுமா? சார், எனக்கு அவங்கள நல்லாவே தெரியும் சார். என் ஃபேமிலி ஃப்ரெண்டு சார். அவங்க ஏடிஎம்க்கு பணம் எடுக்க வந்ததை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அரெஸ்ட் பண்ணி இப்ப போன் பண்ணி ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? சார், அவங்க ரொம்ப பாவம், அப்பாவி சார். அவங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. சரி, அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா K4 ஸ்டேஷனுக்கு கிளம்பி வந்துருங்க. சரி சார், நான் உடனே வரேன். சார் வந்துட்டு இருக்காரா? அவர் வந்ததுக்கு அப்புறம் விசாரிச்சுக்கலாம். போய் அந்த பெஞ்சில போய் உட்காரு. போய் உட்காரு. போமா. சரி, அடுத்தது என்ன? அடுத்தது என்னவா? என்ன? அட, அடுத்தது எங்க ஃபங்க்ஷன், எப்போ ஃபங்க்ஷன், அதான் கேக்குறேன். என்னது? அடுத்து என்ன ஃபங்க்ஷனா? வேற என்ன? பவித்ராக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் இருக்கு, அப்புறம் குழந்தை பிறக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு, அப்புறம் குழந்தை தொட்டில போடுற ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கப்புறம் குழந்தை நடக்கிற ஃபங்க்ஷன் கூட இருக்கு. ஐயோ பரிமளா ஆண்டி, போதும் போதும், என்ன ரிலாக்ஸ் பண்ண விடுங்க. சார், ஹரிகிருஷ்ணன் வந்துட்டார் சார். ஹரி சார், ஹரி சார். பதறாதீங்க மேடம், நான் தான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். என்னால முடியல சார், இவங்க என்னென்னமோ சொல்றாங்க.
நான் ஏடிஎம்ல கொள்ளை அடிக்க வந்தேன்னு சொல்றாங்க சார். அவமானத்துல என்னோட நெஞ்சு வெடிச்சு நான் செத்துடுவேன் போல இருக்கு சார். சொல்லுங்க சார், நான் அப்படிலாம் செய்வேனா சார்? ஏடிஎம்ல கொள்ளை அடிக்கிறதுக்கு நான் போவேனா சார்? அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமானவளா சார் நான்? சார், இவங்க நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறாங்க சார். என்னோட பேச்ச நம்பவே மாட்டேங்கிறாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுங்க சார். கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் 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 மேடம், கொஞ்சம் அமைதியா இருங்க, அழாதீங்க, நான் பேசுறேன். என்ன சார், என்ன சார் இதெல்லாம்? இவங்களை பார்த்தா ஒரு ஏடிஎம் கொள்ளக்காரி மாதிரியா தெரியுது. சார் முதல்ல உட்காருங்க சார். சார் நான் உட்காரதெல்லாம் இருக்கட்டும் சார், ஏன் இப்படி பண்றீங்க? இவங்களை எனக்கு நல்லா தெரியும் சார். இவங்க வேலைச்சேரியில ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன் சார். சார் ஒரு நிமிஷம், காரணம் இல்லாம நாங்க யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டோம். ஏடிஎம் கொள்ளக்காரங்களை பத்தி ஒரு வாரமா எங்க டிபார்ட்மெண்ட மேலிடத்துல இருந்து அலர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கரெக்டா ஒரு க்ளூ கிடைச்சு நாங்க பர்டிகுலரா ஒரு ஏரியால இருக்கிற ஏடிஎம் ரவுண்ட் அப் பண்ணும்போது இவங்க தான் அங்க இருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பதிலா சார்? ஏடிஎம்க்கு ஒரு நாளைக்கு 1000 பேர் வருவாங்க போவாங்க. நீங்க போற நேரத்துல இவங்க இருந்தாங்கன்றதுக்காக இவங்க தான் கொள்ளை அடிச்சாங்கன்னு சொல்லுவீங்களா? சார், நாங்க அங்க போன நேரத்துல இந்த அம்மா 500 1000ன்னு விட்ரா பண்ணியிருந்தா பிரச்சனையே இல்ல சார். ஆனா அங்க நிலைமையே வேற. நீங்களே போய் கேட்டு பாருங்க சார். போங்க. நிஜமாவே எனக்கு எதுவும் புரியல சார். நான் ஏடிஎம்க்கு பணம் எடுக்க போனவதான் 4-5 பில் செட்டில் பண்ண வேண்டி இருந்தது. உங்களுக்கே தெரியும்ல சார், வீட்ல தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் இருந்தது தானே சார். நீங்களும் தானே வீட்டுக்கு வந்தீங்க. ஆனா நான் என்ன சொன்னாலும் இவங்க நம்பவே மாட்டேங்கிறாங்க சார். மேடம், நீங்க ஏடிஎம் போனீங்கல்ல, அங்க என்ன நடந்துச்சு முதல்ல அதை சொல்லுங்க. நான் உள்ள போகும்போது கட்டு கட்டா பணம் கீழே விழுந்திருந்தது சார். எனக்கு அந்த பணத்தை பார்த்ததும் ஒரே பயமாயிடுச்சு. யாரோ வந்து பணம் எடுக்கிறவங்க வந்து அந்த கட்டை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்கன்னு அப்படிதான் சார் நான் நினைச்சேன். அந்த பணத்தை கையில எடுத்து நான் யோசிக்கிறதுக்குள்ள இவங்க எல்லாரும் உள்ள வந்து நீ கொள்ளை அடிக்க வந்தவன்னு என்ன அரெஸ்ட் பண்ணி இந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்துட்டாங்க சார். கூட்டிட்டு என்ன சார், அவங்க பேசுறத கேட்டீங்கல்ல? அவங்க தான் குழந்தை மாதிரி சொல்றாங்கல்ல, என்ன பதில் சொல்றீங்க? சார் ஏடிஎம்ல கொள்ளை நடந்திருக்கு. நீங்க சமூகத்துல பெரிய இடத்துல இருக்கிறவர். ஸ்டேட் முழுக்க உங்களை எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீங்க தேவையில்லாம இந்த விவகாரத்துல தலையிட வேண்டாம்னு நினைக்கிறேன். என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க ரவுண்ட் அப் பண்ண போன ஏடிஎம் கொள்ளைக்காரங்க அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. அவங்க தப்பிச்சு போனப்போ கொஞ்சம் பணத்தை தவற விட்டுட்டு போயிருக்காங்க. அதை இவங்க எடுத்திருக்காங்க. இதை கூட உங்களால கெஸ் பண்ண முடியலையா சார்? அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இவங்க தான் பணத்தை கொள்ளடிச்சாங்கன்னு நாங்க சொல்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஏன் சார், அவங்கள பார்த்தா கொள்ளை அடிக்கிறவங்களா தெரியுது? ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க சார் அவங்க. இப்படி பொறுப்பே இல்லாம கொலை கேஸ் கொள்ளை கேஸ்னு அவங்கள இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தேவையான கேஸ்ல யார வேணா பிடிச்சி உள்ள போடுவீங்க. அப்படி உள்ள போட்டீங்கன்னா 4 இடத்துக்கு போய் தலை காட்ட முடியுமா சார்? மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சு முதல்ல நடந்துக்கங்க சார். போலீஸ்காரங்க கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அதை பத்தி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஜனங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் போலீஸ்காரங்களே தவிர உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக ஜனங்களை கேடயமா யூஸ் பண்ணாதீங்க. சார் நீங்க பேசுறது உங்களுக்கே தப்பா தெரியல? எங்களை காப்பாத்திக்கிறதுக்காக நாங்க எதையும் செய்யறது இல்ல. போலீஸ்காரங்கனால தப்பா தான் இருப்பாங்க, தப்பா தான் நடந்துக்குவாங்கன்னு வாண்டடா அப்படி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. உண்மையிலேயே ராப்பகலா நாங்க வேலை பார்க்கறது ஜனங்களுக்காக தான். லாஸ்ட் 10 டேஸ்ல சென்னை சிட்டில மட்டும் எத்தனை ஏடிஎம்ல கொள்ளை நடந்திருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் வீட்டுக்கு போய் 4 நாள் ஆச்சு சார். நல்லா தூங்கி 2 நாள் ஆச்சு. இந்த கொள்ளை கும்பல் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வாரம் முழுக்க நாங்க வேலை பார்த்திருக்கோம். சார் தயவு செஞ்சு என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. உங்களை குத்தம் சொல்றதோ உங்க மேல பழிய தூக்கி போடுறதோ என் நோக்கம் இல்லை. ஆனா இவங்க எந்த தப்பும் பண்ணாதவங்க. கரெக்டா சொல்லணும்னா அவங்களுக்கு எந்த தப்பும் பண்ண தெரியாது சார். அவங்க முகத்தை பாருங்க. இதுக்கப்புறமா அவங்க செஞ்சிருப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்கன்னா வெரி சாரி. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஆனா ஒரு விஷயம் சார், இதை நான் ஹியூமன் ரைட்ஸ் வரைக்கும் கொண்டு போவேன். சார் நீங்க எங்க வேணாலும் போங்க, அத பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா நாங்க சுத்தி வளைச்சி ரவுண்ட் அப் பண்ணப்போ
இந்த அம்மா தான் இருந்தாங்க. அதுவும் இல்லாம இந்த அம்மா கையில கட்டா பணம் இருந்துச்சு. சோ இந்த அம்மா தான் கொள்ளடிச்சிருக்காங்க. சார் இப்படி பேசுறத நிறுத்துங்க சார். இவங்க தான் கொள்ளை அடிச்சாங்கன்னு நீங்க நேர்ல பாத்தீங்களா? இல்ல பார்த்த ஆதாரம் ஏதாவது இருக்கா? சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா? அதை காட்டுங்க. உங்களுக்கு எதுக்கு சார் நாங்க காட்டணும்? எங்க கையில இருக்கிற ஆதாரத்தை நாங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். உங்களை வர சொன்னதுக்கான காரணமே உங்களை இந்த அம்மா தெரியும்னு சொன்னதாலதான். இப்ப நீங்க இங்க வந்து பேசுறத வச்சு பார்க்கும்போது நீங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவர் தானே எங்களுக்கு புரியுது. அதனால நீங்க என்ன பேசுறதா இருந்தாலும் நாளைக்கு கோர்ட்ல வந்து பேசிக்கங்க. ப்ராப்பரா எஃப்ஐஆர் போட்டு நாளைக்கு உங்களை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவேன். என்ன சார் என்ன பேசுறீங்க நீங்க? நைட் டயத்துல ஒரு லேடி அரெஸ்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு இருக்கா? கூட ஒரு லேடி கான்ஸ்டபிள் இருக்காங்கன்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது சார். ஈவினிங் 6 மணிக்கு மேல ஒரு லேடி அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தெரியாது? நீங்களா சட்டம் படிச்சிருக்கீங்களா இல்லையா? சார் நீங்க நியாயமா தான் பேசுறீங்க. இந்த ஊர் நியாயத்தெல்லாம் கோர்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த ஏடிஎம் கொள்ள விஷயத்துல எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போலான்னு எங்களுக்கு மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு. எங்களை டைவர்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி குடும்ப பங்கான பொம்பளைங்களை கொள்ளடிக்க யூஸ் பண்றாங்க. சார் இந்த அவங்கன்னு சொல்றீங்களே, யார் சார் அவங்க? வேற யாரு? இந்த அம்மா மெம்பரா இருக்க கொல்ல கூட்டத்து கும்பல தான் சொல்றோம். இப்படிதான் சார் நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ வீட்ல இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நெஞ்சு வெடிச்சு செத்தே போயிடுவாரு சார். மேடம் அழாதீங்க. இத பாருங்க, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நீங்க அழாதீங்க. நீங்க எது பாத்துக்கிறா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பாத்துக்குங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்ல. மிஸ் காலா? புது நம்பரா வேற இருக்கே. சந்தோஷ். ஓகேடா, ஓகே, என்ஜாய். சந்தோஷ், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, பை, டேக் கேர், குட் நைட், see you tomorrow. ஓகே, பைடா. சந்தோஷ் கூப்பிட்டுட்டே இருக்கேன், காதுல விழலையா? ஹேய், வா 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 வா. ஸ்வேதா இப்பதான் உன்னை பத்தி கேட்டா. உன் பொண்டாட்டி எங்கன்னு. இன்னைக்கு அவ பர்த்டேன்னு சொன்னல. சரி அத விடு. என் போனுக்கு 6 மிஸ் கால்ஸ் வந்திருக்கு. போன் அடிச்சது உன் காதுலயே விழலையா? எப்படி விழும்? இத மாட்டிக்கிட்டு ஜூம்ல பர்த்டே கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். யார் கூப்பிட்டுருக்காங்க? தெரியல, இரு கேக்குறேன். என் நேரத்துக்கு யாருன்னு வேற தெரியலடா. கால் பண்ணு. ஹலோ சார், நான் பவித்ரா பேசுறேன். இந்த நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. பவித்ராவா? நான் K4 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் செல்லத்தோர பேசுறேமா. உங்களுக்கு லட்சுமிங்கிறவங்க தெரியுமா? சார், அவங்க எங்க அத்தை சார். என்னாச்சு சார்? சார் என்னாச்சு? அவங்களுக்கு ஒண்ணும் ஆகலாமா. அவங்க எங்க ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. என்னாச்சு? ஸ்டேஷன்லயா? ஸ்டேஷனா? என்ன சொல்றீங்க? அவங்க எதுக்கு ஸ்டேஷனுக்கு? நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல சார். அவங்க கிட்ட கொஞ்சம் போன் கொடுங்க, நான் பேசுறேன். அதை விட நீங்க இங்க நேர்ல கிளம்பி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். போன்ல பேசி என்ன ஆக போகுது? சீக்கிரம் வாங்க, நேர்ல பேசிப்போம். சரி வரேன் சார், வரேன் சார். பவி, யாரு? என்னாச்சு? யாரு போன்ல? சந்தோஷ், அத்தை ஏதோ ஸ்டேஷன்ல ப்ராப்ளத்துல இருக்காங்க. K4ல இருந்து இன்ஸ்பெக்டர் போன் பண்றாரு. போலீஸ் ஸ்டேஷன். அவர்தான் திரும்ப என் லைனுக்கு வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டரா? என்னவா? அத்தை ஸ்டேஷன்ல இருக்காங்களா? அம்மாவா? ஏன் என்னாச்சு? எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்? இன்ஸ்பெக்டர் போன் தர மாட்டேங்கிறாருடா அத்தை கிட்ட. உடனே கிளம்பி வர சொல்றாரு. பேசிட்டு இருக்காம கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இரு. என்ன ப்ராப்ளம் கேட்டியா? ஐயோ, அத கேட்க போய் தான் நேர்ல வான்னு சொல்றாங்க. சும்மா நின்னு என்ன கேள்வி கேட்காத, வா போலாம். அத்தை வேற பயந்துருப்பாங்கடா. சரி வா. சார், உண்மையிலேயே சம்பந்தம் இல்லாதவங்க மேல இப்படி ஒரு பழிய போட்டு கோர்ட் கேஸ்னு அலைய வச்சா அவங்க வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். சார், சம்பந்தம் இல்லாதவங்க நீங்க தான் சொல்றீங்க. சம்பந்தம் இருக்கிறதால தான் நாங்க இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கோம். ஒரு விஷயம் யோசிங்க சார். போலீஸ்க்கு யார் மேல வேணா சந்தேகப்பட உரிமை இருக்கு.
யாரை வேணா கைது பண்ண அதிகாரம் இருக்கு. ஆனா நான் தப்பு பண்ணலன்னு மட்டும்தான் ஒரு சாதாரண மனுஷனால சொல்ல முடியும். அவங்க சொல்றது உண்மையா பொய்யாங்கிறத உங்களை மாதிரி ஆபீசர்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். சார் நாங்க 10ஆவதுன்னு நினைச்சுதான் எங்களுக்கு மேல கோர்ட்டுன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. ஜட்ஜின்னு ஒருத்தர் இருக்காரு. இவங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு அவங்க தானே கண்டுபிடிப்பாங்க. என்ன கேட்டா நீங்க இங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறத விட ஏதாவது ஒரு நல்ல லாயரா பார்த்து பேசுங்க. நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து இவங்களை ஜாமீன் எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. அதை தவிர வேற என்ன பண்ணாலும் யூஸ் இல்ல சார். பண்றேன் சார், நான் பேசிக்கிறேன். ஹரி சார், ஹரி சார், ஹரி சார், ஹரி சார், கோர்ட் எல்லாம் வேண்டாம் சொல்லுங்க. கோர்ட் வேண்டாம், நான் செத்தே போயிடுவேன். என்னால அவமானம் தாங்க முடியாது சார். இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்பதான் என்னோட பையனுக்கு கல்யாணம் ஆகி மருமக வீட்டுக்கு வந்திருக்கா சார். சம்பந்தி வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா என்னோட மான மரியாதை எல்லாமே போயிடும் சார். எல்லாரும் கூடி நின்னு என்னோட குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுவாங்க. உங்க கால விழுந்து கெஞ்சி கேக்குறேன், என்ன விட்டுடுங்க சார், என்ன விட்டுடுங்க. நான் எந்த தப்பு செய்யல சார், எந்த தப்பு செய்யல. உன்னோட பெரிய ரோதனையா போச்சு. கொஞ்சம் பேசாம இரு.